சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார். வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதன் பிறகு மார்ச் மாதம் 3ஆம் தேதி இந்த 15 தினங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு விசித்திரமான கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுதுங்க. சற்றேறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 8 கிரகங்களினுடைய அந்த அமைப்புகள் ஒன்று சேர்கிறது. இல்லை முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் சூரிய பகவான், சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், அப்புறம் புத பகவான் இல்லைங்களா, இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரமும் இருக்குது. கூடுதலாக சந்திரனும் அதே இடத்துல வந்து இருக்கார். அதனுடைய நேர் சரியாக சமசப்தமத்தில் ஒரே கோட்டில் கேதுவும் வராரு. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிரகங்கள் குரு நீங்களாக எல்லா கிரகத்தினுடைய சேர்க்கையும் ஒரே நேர்கோட்டில் வருது. இது 15 நாட்கள் அப்படியே இருக்குது. இந்த சந்திரன் மட்டும் அப்படியே விலகி மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் தேதி அவர் வந்து அந்த சிம்மத்தில் வரும்போது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் மறுபடியும் வருது. அன்றைய தினம் கிரகணம் வேற வருது. இந்த 3ஆம் தேதி கிரகணம், சந்திர கிரகணம் வருது. எப்படியான ஒரு அமைப்பு சேருகிறது. இந்த கிரக சஞ்சாரத்தினாலே, இந்த கிரக நிலைகளினாலே சில பேருக்கு சில மாற்றங்கள், சில உயர்வுகள், சில வகையான தாழ்வுகள், சில பேருக்கு நல்ல யோகங்கள், சில பேருக்கு சில பணத்திலே சில விரயங்கள், அதே மாதிரி சில பேருக்கு பல நன்மைகளும், சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் ஏற்படுது. இதில் முக்கியமாக காற்றினுடைய ராசியில் இதில் எல்லாமே சேருகிறது. முதல்ல காற்று ராசியில் தான் அதிகமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஏற்படுது. இது கேது கிரஸ்தமாக வரக்கூடியது. அது வந்து ஃபைரி சைன், இது ஏரி சைன், அது ஃபைரி சைன். அதனால் காற்று சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி நெருப்பு சார்ந்த சில விஷயங்களினாலே சில உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த 15 நாட்கள் இருக்குது. அதனால் இந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. இதில் சில வகையில் பல நன்மைகளும் நமக்கு ஏற்படுது. கும்பராசிங்கிறதுனால காலப்புருட தத்துவத்தில் சில பேருக்கு 9, 11, 5 அதுமாரி நல்ல இடத்துல இருந்தால் அவங்களுக்கு சில குபேர யோகத்தையும் தருது. ஒரு சில பேருக்கு சில விரயங்களையும் தருது. அது என்னென்ன பலன் நமக்கு இருக்குது, எப்படி நம்ம அதுலேருந்து வழிபாடு செய்யணும், என்ன செய்யணும், இந்த சமயத்தில் எப்படிலாம் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். மீன ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இந்த சேர்க்கையினால் 12ஆம் இடம் வலிமையாகுது. பொருளாதார ரீதியாக கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குது. இதில் ஒரு நல்லது என்னென்னா 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியதான சூரிய பகவான் 12ஆம் இடத்திலே மறைவது விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அப்படியான ஒரு யோகம். அதே மாதிரி உங்களுடைய அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மறைவதும் உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை தருகிறது. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. மற்ற கிரகங்கள் சேருவது எல்லாமே உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்கும். என்ன சுவாமி செலவுன்னு சொல்கிறீங்க, ஏற்கனவே செலவாகிட்டு இருக்கு, இதை வேறு சொல்கிறீங்களே அப்படிங்க நினைக்காதீங்க. செலவு கொஞ்சம் இருக்குது, செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க மீனராசிக்காரங்க. அத்தியாவசிய செலவுகள் அல்லாமல் இருக்கக்கூடியதாக சில செலவுகளை குறைத்து கொள்வது மீனராசிக்காரங்களுக்கு மிக மிக முக்கியம். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல நாட்டம் ஏற்படும். ஏன்னா அப்படின்னா 4ஆம் இடம்லாம் ரொம்ப வலிமையாகுது. அதனால் படிக்கிற மாணவர்கள், மாணவிகள் என்ன செய்யுங்க அப்படின்னா குமரகுரு சுவாமிகள் அருளி செய்ததான இந்த சகலகலாவள்ளி மாலை இதை பாராயணம் பண்ணி வந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல படிப்பு, ஞானம், அறிவு, நல்ல புத்திகள் ஏற்படும். குடும்பத்திலே பல நன்மைகள் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். பல சுப முதலீடுகள் செய்ய போகிறீங்க. ரொம்ப நாளாக பண்ணுறீங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இல்லை கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக மனதில் வேண்டியிருக்கக்கூடிய அந்த கர்மாக்களை நிறைவேற்றுவீங்க. ஏன்னா நம்ம இந்த பிறப்பு எடுக்கும்போதே பல நினைவுகள், பல விஷயங்கள், பல எண்ணங்கள், பல வகையான சிந்தனைகள் எல்லாமே கர்மாக்களாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம பல பிறவிகளாக செய்திருக்கக்கூடியதான கர்மாக்களுக்கு சஞ்சித கர்மான்னு பேர். அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துன்னு வந்துட முடியுமான்னா எடுத்துட்டு வர முடியாது. அதனால் இறைவன் என்ன செய்கிறார் அப்படின்னா அதெல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தால் அந்த உயிர்கள் சோர்ந்து போயிடும், அழுத்து போயிடும். மறுபடியும் இதையே கஷ்டப்படுகிறோமா என்கிற ஒரு ஏக்க நிலை வந்துடும். அதனால் அதற்காக இந்த உயிர்களுக்கு இது போதுமே அப்படிங்கிறதுக்காக அந்த சஞ்சித்தத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நமக்கு கொடுத்து வருகிறார், அனுப்புகிறார் இந்த பூமிக்கு.
அதற்கு பிராரப்த கர்மா அப்படின்னு பேர். அந்த பிராரப்த கர்மாக்களை நாம் கழிப்பதற்காக வந்த காலத்திலே புதிய கர்மாக்களை செய்து சில கர்மாக்களை நாமே சேர்த்துக்கிறோம். அதற்கு ஆகாமி கர்மாக்கள் என்று பெயர். இப்படியாக பல கர்மாக்கள் இருக்கிறது. இந்த கர்மாங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பாபமாகட்டும் புண்ணியமாகட்டும் எல்லாம் இதில் தான் சேரும். அதனால் நம்ம பாபம் நிறையா செஞ்சுருக்கோம், புண்ணியம் செஞ்சால் அதெல்லாம் பேலன்ஸ் ஆகிடுமானா அப்படி ஆகாது. பாபங்கிறது தனி ட்ராக்கு, புண்ணியம் என்பது தனி ட்ராக்கு. நன்மை செஞ்சவங்களுக்கு நன்மை கிடைக்கும், கெடுதல் செஞ்சவங்களுக்கு கெடுதலும் கிடைக்கும். கெடுதல் செஞ்சு நன்மை செஞ்சானா கெடுதலும் நடக்கும், நன்மையும் நடக்கும். இதுதான் உண்மை. இப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மீனராசிக்காரங்களுக்கு கர்ம சாவல்யங்கள் ஏற்பட போகிறது. அவங்க செய்திருக்கக்கூடிய பல கெட்ட விஷயங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல கர்மாக்கள் எல்லாம் அவங்களை விட்டு விலகும். அதற்குண்ட சாதகமான காலமாக வரக்கூடிய காலம் உள்ளது. மீனராசிக்காரங்க முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும். 6ல் கேத்து இருக்கிறதுனால பிள்ளையாரை கும்பிடுங்க. குடும்பத்திலே பல நன்மைகள் ஏற்படும். முக்கியமாக வைத்திய செலவுகள் எல்லாமே குறையும். பல நன்மைகளும் நிச்சயமாக உண்டு. சிவாய நமः.